Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம partial differential equation டாபிக்ல தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறம் டிஆர்பி அதாவது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஆர்பி இந்த டிஆர்பி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நெட் எக்ஸாம் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இந்த டாப்பிக்கில் நாம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்ன, அதுக்கப்புறம் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஷார்ட் ஃபார்மில் பிடிஇ அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆர்டர் எப்படி இருக்கும், அதோட டிகிரி எப்படி இருக்கும், இந்த நோட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா பிக்யூஆர்எஸ்டி இதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓகே, அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், இதை இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய பார்ட் 1 வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம். z ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து எக்ஸுங்கிற வேரியபிளில் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம z அப்படின்னு எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது சம் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கலாம், இல்லைனா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 4 இருக்கலாம். ஓகே, இல்லை ஜஸ்ட் இதெல்லாமே என்னன்னு சொல்கிறோம்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா ஒரு சம் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயராக இருக்கலாம். ஓகே, பட் எனிஹவ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுங்கிற வேரியபிளில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. ஓகே, இதில் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 2 ஈக்குவல் டு 2னு கிடைக்குமா. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2. இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இசட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் பொழுது இசரோட வேல்யூ 2. அடுத்தது இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைனா இது எஃப் ஆஃப் 1ன்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு 3. ஓகே, இதோட மீனிங் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும் பொழுது இசரோட வேல்யூ 3ன்னு மாறுது. ஓகே, அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த எக்ஸுக்கு நாம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணும் பொழுது இந்த இசடுக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா, அப்ப இசட் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இந்த இசட் எக்ஸ்ங்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அப்ப அந்த இசடை நாம டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, எக்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இசட் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள் விச் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ். ஓகே, அப்போ இசட் வந்து எக்ஸை பொறுத்து அதனுடைய வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நாம சொல்றோமா, அது எந்த அளவுல மாறுது, அதோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம இதை எப்படி எழுத போறோம்னா dz பை dxன்னு எழுத போறோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இசட் வந்து அதோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கு எக்ஸை பொறுத்து, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும் இல்லையா, ஒரு மெட்ரிக். ஸோ அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா dz பை dx அப்படின்னு சொல்றாங்க. இதோட மீனிங் என்னன்னா the rate of change of z with respect to x. ஓகே, ஸோ இதான் இதோட மீனிங். அப்போ dz பை dx என்ன அர்த்தம், the rate of change of z with respect to x. இது என்னன்னா ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ். இது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணும்பொழுது அதுதான் நாம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இப்போ நம்மளோட கேஸுக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல இசட் அப்படிங்கிறது எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருந்தது. ஓகேவா, அப்போ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இசட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நாம dz பை dxன்னு எழுதியிருக்கோம். இது வந்து ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். அதுவே சப்போஸ் இசட்ங்கிறது மோர் தென் ஒன் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இசட் ஈக்குவல் டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகே, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இசட் ஈக்குவல் டு சம் எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்துக்கலாம் தாராளமாக. இது எக்ஸ் பிளஸ் ஒய் மட்டும் தான் இருக்குமானா அப்படிலாம் இல்லை, எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்கலாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 2 இருக்கலாம், இல்லை எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயராக இருக்கலாம்.
பட் எந்த ஃபங்க்ஷனாலும் இருக்கலாம். பட் அதில் எப்படி இருக்கணும்னா 2 வேரியபிள் இருக்கணும், எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நாம z ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நான் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்பொழுது இசடுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்லாம் கிடைக்கும். கரெக்டா? அப்போ இசட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அப்போ இந்த கேஸ்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, டிபெண்டன்ட் வேரியபிள் z. ஓகே, இந்த z எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தோம், எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு இந்த 2 வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? சரி, அப்போ இதோட ரேட் எப்படி இருக்கு, அதாவது z-ஓட வேல்யூ எக்ஸை பொறுத்து அதனுடைய மாறுதல் எப்படி இருக்கு அதை மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு மெட்ரிக் யூஸ் பண்றாங்க. அதுதான் என்னன்னா டோ z பை டோ எக்ஸ். நீங்க கேட்கலாம், ஏன் இங்கேயும் dz பை dx எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி எழுதிட்டோம்னா zங்கிறது xங்கிற ஒரு வேரியபிளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் z வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் dz பை dx அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பட் இந்த கேஸ்ல zங்கிறது ஒரு வேரியபிளை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. கரெக்டா? அது மோர் தென் 1 வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி கேஸ்ல நோட்டேஷனை வந்து டோன்னு எழுதணும். ஓகே, இது d கிடையாது, டோ. ஸோ அதுதான் என்னன்னா டோ z பை டோ எக்ஸ். இதோட மீனிங் என்னன்னா the rate of change of z with respect to x. அதே மாதிரி டோ z பை டோ y. இது என்னன்னா the rate of change of z with respect to y. ஓகே, சரி, இந்த டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டோ z பை டோ எக்ஸ், டோ z பை டோ y, இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த 2 இருக்கு பாருங்க. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா first order partial derivatives. ஓகே, ஸோ இதான் என்னன்னு சொல்றாங்க first order partial derivatives. சரி, இது வந்து first order அப்படின்னா ஒரு டைம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், அந்த 2 வேரியபிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே இப்போ இதே வந்து செகண்ட் ஆர்டர் எடுத்திருந்தோம்னா, அதாவது டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் டோ ஒய், இன்னொன்று டோ ஸ்கொயர் z பை டோ ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாசிபிள் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஏன்னா இது நம்ம 2 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் z. இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா z-ஐ 2 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா z-ஐ ஃபர்ஸ்ட் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா z-ஐ y வச்சு 2 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த 3 இருக்கு இல்லையா, இதான் வந்து செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, இதான் என்னது செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் நோட்டேஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டோ z பை டோ எக்ஸ் அதுக்கப்புறம் டோ z பை டோ ஒய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். அதுக்கு நாம நேம் கொடுக்குறோம். டோ z பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் p, டோ z பை டோ ஒய்ங்கிறது ஸ்மால் q. ஓகே, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்க போறோம். டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயருக்கு r அப்படின்னும், டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய்க்கு s ன்னும், டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயருக்கு t ன்னும் நேம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சாதான் ஃபர்தராக உங்களால் இந்த டாபிக் இந்த டாபிக்ல வர ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது partial differential equation என்னது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். A partial differential equation is an equation involving a function of 2 or more variables and some of its partial derivatives. இதுல முக்கியமான லைன் இங்க இருக்கு பாருங்க, 2 or more variables. அதாவது partial differential equation அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் தான். இதுல எப்படி இருக்கும்னா மினிமம் 2 வேரியபிள்ஸ் இருக்கலாம், இல்ல 2 விட மோர் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்தது இது கூட என்ன இருக்கும் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் இருக்கும். ஓகே, பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னா என்னது இப்போ தானே பார்த்தோம். டோ z பை டோ எக்ஸ், டோ z பை டோ ஒய், டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய், டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய். இது மட்டும் இல்லாமல் இது தேர்ட் ஆர்டர் ஃபோர்த் ஆர்டர் எதனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான். அப்போ இந்த 2 or more வேரியபிள்ஸ் கூட இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் இன்வால்வ் ஆயிருந்து
ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். xp plus yq equal to 0. ஓகே, இதில் எக்ஸும் ஒய்ங்கிறது வேரியபிள்ஸ், பிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், கியூங்கிறது இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான், பட் இது ஒய் பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல பிங்கிறது டோ இசட் பை டோ எக்ஸ், கியூங்கிறது டோ இசட் பை டோ ஒய். ஓகே, அடுத்தது ஆர்டர் ஆஃப் ஏ பிடிஇ, அதாவது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் எப்படி இருக்கும் அதை வந்து பார்க்க போறோம். The order of a PDE is the order of the highest partial differential coefficients occurring in it. அதாவது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் என்ன இருக்கோ அதனுடைய ஆர்டர், அதுதான் என்னது, அந்த ஹோல் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஆர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பி பிளஸ் எக்ஸ் ஒய் கியூ. பின்னா என்ன, டோ இசட் பை டோ எக்ஸ், அதை ஒன் டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் பார்ஷியலா, கரெக்டா. கியூங்கிறது டோ இசட் பை டோ ஒய், அதுவும் வந்து இசடை ஒய் வச்சு ஒன் டைம் பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஆறுங்கிறது என்னது, ஏற்கனவே ஆர் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஆர்னா என்ன, டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இசடை எக்ஸ் வச்சு பார்ஷியலா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம், கரெக்டா. அப்போ இதுல ஹையஸ்ட், அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ஆர். ஓகே, இதோட ஆர்டர் என்ன, 2, கரெக்டா. இதோட ஆர்டர் வந்து 2, ஏன்னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, அதனால இதோட ஆர்டர் வந்து 2. ஓகேவா, அப்ப இந்த ஹோல் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதோட ஆர்டர் 2ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது அதாவது டிகிரி ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். த டிகிரி ஆஃப் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் த டிகிரி ஆஃப் த பிடிஇ. ஓகேவா, அதாவது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கும் இல்லையா, அதோட டிகிரி என்னவோ அதுதான் அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்லே பார்க்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்திருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ஆர் plus y square q plus xy q y square p plus xy q equal to 0 இதான் எடுத்திருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா r தான் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஓகேவா, அப்ப இதோட டிகிரி என்ன இருக்கு, 1 தானே, ஏன்னா டோ ஸ்கொயர் இஸ் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதோட டிகிரி வந்து 1 தான். ஆர்டர் வந்து 2, பட் டிகிரி வந்து 1. ஓகேவா, அப்ப இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதோட டிகிரி 1ன்னு அர்த்தம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அதை வந்து பார்க்க போறோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹவு பிடிஇ இஸ் ஃபார்ம்டு. பிடிஇ கேன் பி அப்டைன்டு ரெண்டு கேஸ்ல. ஒன்று by eliminating arbitrary constants that occur in the functional relation between the dependent and independent variables. ஓகேவா, அதாவது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்றது மூலியமா நாம வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ஒன். பட் இதுலயே வந்து ரெண்டு கேஸ் வந்து பிரியும். ஓகேவா, அதை பத்தி நான் டீட்டெயிலா இதுக்கப்புறமா சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் சாய்ஸ் என்னன்னா பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். சப்போஸ் அந்த ஈக்குவேஷன்ல ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், அந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸை எலிமினேட் பண்றது மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதாங்க சொல்றாங்க, by eliminating arbitrary functions from a given relation between the dependent and independent variables. Okay, அடுத்தது formation of PDE by eliminating arbitrary constants. அதாவது ஒரு PDE வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வழிகளில் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்றது மூலியமா ஃபார்ம் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸை எலிமினேட் பண்றது மூலியமா ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் தான் வந்து பாருங்க, அதில் வந்து ரெண்டு கேஸாக பிரியுது. என்ன அப்படின்னா கேஸ் 1ல the number of arbitrary constants is less than or equal to number of independent variables. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா in this case we get PDE of order 1, we use P and Q only. ஸோ இதில் நம்ம P and Q மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இதை வச்சுக்கிட்டே இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணிட்டு நம்மளால ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னது பார்த்துடலாமா.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ax ஸ்கொயர் plus by ஸ்கொயர் plus c equal to 0. ஸோ இதை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா a b c இருக்குல்ல, இதுதான் என்னன்னா கான்ஸ்டன்ஸ். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ். இதை நான் ஷார்ட் ஃபார்மில் ஏசின்னு எழுதுறேன். என்னெல்லாம் இருக்கு? a b and c இருக்கு. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் நமக்கு 3 இருக்கு. பட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான் இருக்கு. ஓகேவா? அப்போது அதாவது இந்த ப்ராப்ளம், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் கேஸில் போயிடும்னு அர்த்தம். செகண்ட் கேஸில் தான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இஸ் அ கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேவா? பட் எனிஹவ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ்னா என்ன, ஆர்பிட்ரரி வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகே, சரி. அப்போ செகண்ட் கேஸில் வந்து எப்படி பண்ணுறது? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தோம்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனை நம்பர் இருக்கோ, அதாவது அதனோட எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அது வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பி அண்ட் கியூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதை வச்சு நம்மளால ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணிட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம் கேஸ் 1ல. கேஸ் 2ல வந்து என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நாம செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதாவது பி கியூ ஆர் எஸ் டி இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதை வச்சுட்டு நம்மளால அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ண முடியும். அதை எலிமினேட் பண்ணாலும் நமக்கு என்ன வந்துடும்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுக்கலாம். Form a PDE by eliminating the arbitrary constants a and b from z is equal to x plus a the whole square plus y minus b the whole square. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா z சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஏவும் பியும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை எடுத்து நாம எழுதியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரரி வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இங்க 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. So number of independent variables 2 and a number of arbitrary constants equal to 2. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எந்த கேஸ்ல வரும் பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல. அதாவது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இந்த கேஸ்ல வருது. இது எந்த கேஸ்? கேஸ் 1ல இருக்கு. ஓகே, கேஸ் 1ல நம்ம P and Q இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். கரெக்டா? P and Q மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்மளால ஈஸியா அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, அதனால P and Q மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி P அப்படின்னா என்னது? டோ இசட் பை டோ எக்ஸ். அதாவது இந்த இசடை எக்ஸை வச்சுக்கிட்டு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸை மட்டும்தான் வேரியபிளா கன்சிடர் பண்ணணும், ஒய்யை வந்து கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். ஓகே, சரி. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 into x plus a whole power 2 minus 1 அப்படின்னு வரும். அது 2 minus 1ங்கிறது 1. ஓகே, into x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 plus a வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 equal to 2 into x plus a. கரெக்டா? அப்போ p அப்படிங்கிறது 2 into x plus a. இந்த 2வை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா p by 2 வரும் ஈக்குவல் டு x plus a. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதை நாம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது Q வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Q அப்படிங்கிறது என்னன்னா டோ இசட் பை டோ ஒய். ஓகே, தட் இஸ் இசட பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இங்க நம்மளோட வேரியபிள் ஒய்ங்கிறதுனால ஒய்யை மட்டும் வேரியபிளா ட்ரீட் பண்ணணும், எக்ஸை கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், இப்போ வந்து எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். அப்ப இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். அதுக்கப்புறம் பிளஸ்
இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல y மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? என்ன வரும்? 2 இன்டூ y மைனஸ் பின்னு வருமா? ஸோ அதுதான் இங்கே எடுத்து இருக்கும் 2 இன்டூ y மைனஸ் பி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2y ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ q/2 ஈக்குவல் டு y மைனஸ் பின்னு கிடைக்கும். ஓகே, இதை தேர்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? ஆல்ரெடி கொடுத்துருந்த ஈக்குவேஷன் z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதில் அந்த எக்ஸ் பிளஸ் ஏக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம் p/2. இதை எடுத்து அப்படியே அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி y மைனஸ் பிக்கு q மைனஸ் 2 அப்படின்னு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதையும் இங்கே எடுத்து நாம அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? z ஈக்குவல் டு p/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் q/2 த ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா p ஸ்கொயர் பை 4னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா q ஸ்கொயர் பை 4னு வரும். அதுக்கப்புறம் ரெண்டுத்துலையுமே டினாமினேட்டர் 4 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டு ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து டிவைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷனாக மாறிடுமா? ஸோ 4z ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், அந்த ஏபின்னு சொல்லிட்டு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. கரெக்டாக? நம்ம அந்த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ஸ் ஏ அண்ட் பியை தான் எலிமினேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா z இருக்குது, அதுக்கப்புறம் p அண்ட் qன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னா கொஸ்டினில் கேட்டிருந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2. Eliminate the arbitrary constants a and b from z equal to x square plus a into y square plus b. இதில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் z equal to x square plus a into y square plus b அதை எடுத்து எழுதிக்கலாம். இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் ஆர்பிட்ரி வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கேஸ் 1ல் வருது. ஓகே, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கேஸ் 1ல் இருந்துச்சுன்னா நம்ம பி அண்ட் கியூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், நம்மளால ஈஸியாக இந்த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸை எலிமினேட் பண்ண முடியும். அதனால பி அண்ட் கியூ மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பிங்கிறது என்னது? டோ இசட் பை டோ எக்ஸ் இல்லையா? அப்போ இந்த இசடை நம்ம எக்ஸை வச்சுக்கிட்டு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம எக்ஸை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஒய் கான்ஸ்டன்ட்னா ஒய் ஸ்கொயருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஆல்ரெடி பிங்கிறது கான்ஸ்டன்ட் நாம சொல்லிட்டோம். இப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அப்போ இந்த பிராக்கெட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி, இது இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏவோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே, இப்போ மல்டிப்ளை இருந்தால் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவோம்? அப்படியே தான் எடுத்து எழுதுவோம். அதனால் அந்த ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x வரும், பிளஸ் ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடும். கரெக்டா? அப்போ 2x பிளஸ் 0 அப்படிங்கிறது 2x தான். ஓகே, ஸோ 2x இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி. அதுக்கப்புறம் இந்த 2xஐ ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா p/2xன்னு வரும். ஸோ p/2x ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எதுக்காக இதை ஆப்போசிட் எடுத்துட்டு போகணும், அப்படியே வச்சுட்டு பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை பண்றோம்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பின்னு தான் இருக்கு. கரெக்டா? இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த ஏ அண்ட் பியை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்மளோட எய்ம். இதுல இங்க நமக்கு ஒய் ஸ்கொயர் பிளஸ் பின்னு இருக்கு இல்லையா? அப்போ இங்க 2x இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பியை நாம ஒய் ஸ்கொயர் பிளஸ் பின்னு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. இந்த வேல்யூவை நாம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த 2xஐ ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வெறும் ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி மட்டும் இருக்கிற மாதிரி பண்றோம். ஓகே, ஸோ அதுதான். அப்போ p/2x இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி q ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். qனா என்ன? டோ இசட் பை டோ ஒய் தானே. அதாவது இசடை ஒய் வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட் தான். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அந்த கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருக்கனால அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டூ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி இருக்கு இல்லையா? அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதுல ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y வரும். அதுக்கப்புறம் பிளஸ் b ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ 2y பிளஸ் 0ங்கிறது வெறும் 2y தான். ஓகே, ஸோ 2y இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ. அதுக்கப்புறம் இந்த 2yஐ ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போறோம். q/2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ. ஓகே, இதை நாம தேர்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா, ஒன்று ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி, இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ, இதை ரெண்டுத்தையும் எடுத்து நாம் இசட்ல அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, சரி, இதை தான் பண்ண சொல்லியிருக்கோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன்ஸ் 2 and 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இசட் ஈக்குவல் டு கியூ பை 2y இன்டூ பி பை 2x, 2 இன்ட்டு 2 4ன்னு வரும். ஸோ அப்போ 4xy இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னா 4xy இருக்குது. இந்த 4xy அப்படியே ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும், டினாமினேட்டில் இருக்க 4xy ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைட் போகும்போது நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ 4xy இன்டூ இசட் ஈக்குவல் டு பிக்யூ. ஓகே, சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ஸ் இல்லவே இல்லை, அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். பிக்யூ அப்படிங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஃபர்ஸ்டோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அது இருக்குது. எக்ஸ்ஒய்ங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அது இருக்குது. அதுக்கப்புறம் இசடுங்கிறது கொடுத்துருந்த ஃபங்க்ஷன், அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. அப்போ இது என்னதுன்னா ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொஸ்டினில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்டிஸ்க்காக இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதோட சொல்யூஷன் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇயில் எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 25 மினிட்ஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அதனால் என்னால் இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதோடு இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் செகண்ட் கேஸ் இருக்கு இல்லையா, அது எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன்ஸு. ஸோ அதில் தான் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ், பிக் ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் பார்ட் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சரி, அதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும். ஓகேவா, வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.